இன்றைக்கி பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு பன்னீர் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வச்ச இந்த பன்னீரில் கொஞ்சம் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் பவுடரு, டர்மரிக் பவுடரு. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இப்போது கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். பேன் கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு கொஞ்சம் கீ சேர்த்து கீ சூடான உடனே இதில் நம்ம இந்த மசாலாலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பன்னீரை இதில் ஒன்று ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா இப்படி இப்போ புலாவ் செய்கிறதுக்கு ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காவை போட்டுக்கலாம். ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி ரைஸ் இப்போது 1 கப்பு ரைஸ் எடுத்துகிட்டு அது நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு கேரட், கொஞ்சம் க்ரீன் சில்லி ஒரு 2 நம்பர் சேர்த்து போட்டுக்கலாம். டொமேட்டோ ஒரு 2 டொமேட்டோ அதை கட் பண்ணிவிட்டு அது சேர்த்துக்கலாம். சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் பவுடரு, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், அது கூடவே கொஞ்சம் கர்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ நம்ம இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் எவ்வளோ இருக்குது, இதில் ரைஸ்க்கு 1:2 அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் இப்போ தண்ணி இவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு 2 சேர்த்துக்கோங்க தண்ணி. ரைஸ் இவ்வளோ குக்கான உடனே ஒரு 3/4 குக்கான உடனே தம்மில் விட்டுடலாம். அது மேலே இது வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ளேம் கம்மியில் வச்சுருங்க.